The given equation x square plus 1 whole square ஆன both side divide பண்ணீங்கன்னா we get dy by dx plus 2xy by x square plus 1 which is equal to 1 by x square plus 1 whole square கிடைக்கும். ஃபர்தரா இந்த ஈக்குவேஷன் வந்து p ஓட வேல்யூ 2x by x square plus 1, q ஓட வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 1 by x square plus 1 whole square எடுத்துக்கிட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கான ஃபார்முலா e power integral pdx அது வந்து நமக்கு e power integral 2x dx by x square plus 1 கொடுக்கும். இந்த பவரை ஃபர்தரா இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு e power log of x square plus 1 கிடைக்கும். e log கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு x square plus 1 மட்டும் தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். ஜெனரல் சொல்யூஷனுக்கான ஃபார்முலா பாருங்க y into integrating factor which is equal to integral q into integrating factor into dx plus c. இதுல சூட்டபிள் வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கனா நமக்கு y into x square plus 1 which is equal to integral 1 by x square plus 1 whole square into x square plus 1 into dx ன்றது கிடைக்கும். இதை ஃபர்தரா இன்டகிரேட் பண்ணீங்கன்னா integral dx by x square plus 1 equal to tan inverse x plus c. சூட்டபிள் கண்டிஷன்ஸ் பாருங்க, x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0 அப்ளை பண்ணீங்கன்னா c ஓட வேல்யூ உங்களுக்கு 0 இருக்கும். ஃபர்தரா x க்கு 1 அப்ளை பண்ணீங்கன்னா y of 1 equal to pi by 8 கிடைக்கும். y of 1 ஓட வேல்யூ கொண்டு போய் இந்த given கண்டிஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா ரூட் a ஓட வேல்யூ நமக்கு 1 by 4 கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா a equal to 1 by 16. This is the final answer. That's all.